What is the probability that a leap year selected at random will contain 53 Saturdays? ஸோ இந்த கொஷின் அட்டன் பண்ணும்போது கரெக்டாக பாருங்கள் வெதர் தே ஹாவ் கிவன் லீப் இயர் அல்லது நான் லீப் இயர் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே லீப் இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ லீப் இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மொத்தம் எத்தனை டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 366 டேஸ் இருக்கும். ஸோ இந்த 366 டேஸ் நம்ம பிரித்தோம் அப்படின்னா நமக்கு 52 வீக்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ப்ளஸ் ரிமைனிங் 2 டேஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ எப்படி 52 வீக்ஸ் வருதுன்னா 366 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோஷன் 52ன்னு வரும், ரிமைண்டர் 2. ஸோ அப்போ 52 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ரிமைனிங் ஒரு 2 டேஸ் இருக்கும். இங்கே நம்ம என்ன கேட்குறாங்கன்னா 53 சாட்டர்டேக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஆல்ரெடி இந்த 52 வீக்ஸில் நமக்கு 52 சாட்டர்டே வந்திருக்கும், இன்னும் ஒரு சாட்டர்டே வரதுக்கான சான்சஸ் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அது இங்கேருந்து தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸ் டேவாக தான் இருக்கும். ஒன்று மண்டே டியூஸ்டே, அப்படி இல்லைனா டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, அடுத்தது ஃப்ரைடே சாட்டர்டே, சாட்டர்டே சண்டே, அடுத்தது சண்டே மண்டே. இது கண்டினியூஸ் டேஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என் ஆஃப் எஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சாட்டர்டே கேட்டிருக்காங்க, 53 சாட்டர்டே. ஆல்ரெடி இங்கே 52 சாட்டர்டே முடிஞ்சிருக்கும், இன்னும் ஒரு சாட்டர்டே வந்தால் போதும். அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், இன்னும் ஒரு சாட்டர்டே தான் நமக்கு வேணும். அப்போ 53rd சாட்டர்டே, அந்த ஒரு வாரம் ஒரு சனிக்கிழமை மட்டும் இருந்தால் போதும். ஸோ அப்போ இதில் என்னென்ன நமக்கு சாட்டர்டேஸ்க்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சாட்டர்டே சண்டேவாக இருக்கலாம், அப்படின்னா ஃப்ரைடே சாட்டர்டேவாக இருக்கலாம். இப்போ ஃப்ரைடே அப்படின்னா சாட்டர்டே ஆர் சாட்டர்டே சண்டே. ஸோ அப்போ என் ஆஃப் ஏ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு இருக்கும். பி ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஸோ அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2/7 அப்படின்னு கிடைக்கும். இதே சப்போஸ் நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.